இது முன்னாடி நான் போட்டு கல்யாண கலாட்டாவோடைய மினி விழாக்கு பார்ட் 2. ஸோ அப்படியே பையன்கிட்ட இந்த ஹல்தி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் ஆல்ரெடி எங்கள் பையன் வந்து டிக்டாக்ல செம்ம ஃபேமஸாக இருந்தான். பட் அதுக்கப்புறம் விட்டுட்டான். ஏன் அதை விட்டு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். பொண்ணு வீட்டிலேருந்து அதுக்கப்புறம் பொண்ணுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுத்து ஃபஸ்ட்டே கொடுத்து அனுப்பிட்டாங்க. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால. ஸோ சப்பல் வகை பாருங்க, எங்கள் இதெல்லாம் கல்யாணம் பண்ணால் பொண்ணுக்கு தேவையான சப்பல்லேருந்து ட்ரெஸ்லேருந்து எல்லாமே அதுக்கு பேர் வச்சு அவ்வளோவும் நாங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்புவோம். ஸோ இதெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தோம் தம்பி பார்த்துக்கிட்டு. ஸோ இதான் சச்சி பீரோ அப்படின்ட்டு எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருக்கும்போது எல்லாமே பார்த்துட்டு நல்லா இருக்குடா தம்பி அப்படின்னானே. சரி ஓகே வாங்க சச்சி செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னானே. இல்லை தம்பி நீ தான் மாப்பிள்ளை, உடனே தான் நான் செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே எடுப்பேன். இப்போ வந்து நாங்கள் வந்து மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம். இனி வந்து மண்டபத்துக்கு போகிறோம். இப்போது இந்த இதுலேருந்து அதுக்கப்புறம் நைட் எல்லாமே விடிய ஹல்தி தான். மாப்பிள்ளை வரவேற்பு செம்மையாக பண்ணிவிட்டு இது வந்து மாப்பிள்ளைக்கு அவங்க வந்து சீர் செய்வாங்க. மாப்பிள்ளையோட நிக்கா ட்ரெஸ்ஸு, மாப்பிள்ளைக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு நிக்கா முடிஞ்சதுக்கப்புறம் போகிறதுக்கு ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு தேவையான திங்ஸ்ன்ட்டு அதே மாதிரி நாங்களும் பொண்ணுக்கு திரும்ப செய்யணும். ஸோ இது எல்லாமே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு போன சீர்வரிசைகள். இது அத்தனையுமே பொண்ணுக்காக என் பையன் பார்த்து வாங்கினது ஒவ்வொன்றுமே. இங்கே சப்பல் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக சப்பலாக இருக்கட்டும், அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வளையல், ஹேண்ட்பேக்கு, மேக்கப் செட்டு, இதுதான் செஞ்சாங்க இது செய்யலை அப்படின்னு அந்த பொண்ணு எந்த விஷயத்துலையும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றும் என் பையன் பார்த்து வாங்கி செஞ்சான். ஸோ அவங்க சப்பல் மட்டுமே ஒரு 7-8 வெரைட்டிஸ் வச்சுருந்தான். அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக் ஒரு 7 ஹேண்ட்பேக்கு, அதுக்கப்புறம் வளையல் பாருங்கள் ஒவ்வொன்றுத்துக்குமே மேட்சிங்காக, அதாவது நிக்கா முடிஞ்சதுக்கப்புறம் நிக்காக்கு போடுற மாதிரி, அதுக்கப்புறம் வலிமாக்கு போடுற மாதிரி, அப்புறம் வெளில எங்கேயா போனால் அதுக்கு தகுந்த மாதிரி போடுற மாதிரின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்து வச்சான். கிளிப்ஸு வந்து அத்தனை ரகத்தில் கிளிப்ஸு, அத்தனை ரகத்தில் ஹேர் பேண்டுன்ட்டு ஒவ்வொன்றுமே பார்த்து அழகாக ஒவ்வொரு பொண்ணுக்காக வாங்கி வச்சுருந்தான். ஸோ இதுதான் வந்து எங்கள் இதில் வந்து மகர் வந்து பொண்ணுக்கு நாங்கள் கொடுக்குறது. நாங்கள் வந்து கல்சர் போடுவோம் பார்த்தீங்களா, இதுதான் கல்சர். அண்டு இதுதான் வந்து பொண்ணுக்கு வந்து மங்கள் சூத்திரன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் அவங்க போட்டு பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை